முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை தொகையால் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகரித்துள்ளது. அரசு பஸ்களில் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மூலம் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகரித்துள்ளது. புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. காலை உணவு திட்டத்தால் மாணவர்கள் வருகையும் பள்ளியில் அதிகரித்துள்ளது என்றார். சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையம் மீது மர்ம நபர் பெட்ரோல் குண்டு வீசியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதைவிட மோசமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட முடியாது என்று ஒவ்வொரு முறையும் நினைப்பதற்குள் அதனினும் மோசமான ஒரு நிகழ்வு இந்த விடியா திமுக ஆட்சியில் ஏற்படுகிறது. காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமற்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துள்ளதற்கு மு க ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். NCERT-யின் 3ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் இருந்து அரசியல் சாசன முகவரை நீக்கம். அரசியல் சாசனத்தை வழங்கி பதவியேற்ற பிரதமர் NCERT-யின் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்று சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியா வந்துள்ள நிலையில் அவர் குறுகிய கால ஒப்புதல் கோரினார் என்று மாநிலங்களவையில் மத்திய மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்தார். மேலும் வங்காளதேச அதிகாரிகளிடமிருந்து விமான அனுமதிக்கான கோரிக்கையையும் பெற்றதாக தெரிவித்தார். வங்காளதேச நிலைமை குறித்து அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தியது. அப்போது ராகுல்காந்தி வங்காளதேச வன்முறையில் பாகிஸ்தான் தலையீடு இருப்பதாக தகவல் வெளியானது குறித்து கேள்வி எழுப்பினார். அப்போது பாகிஸ்தான் தலையீடு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகிறோம் என மத்திய அரசு சார்பில் பதில் அளிக்கப்பட்டது. இங்கிலாந்தின் குடியேற்ற சட்டத்தின்படி தனிநபர் இங்கிலாந்துக்கு பயணம் செய்து அடைக்கலம் அல்லது தற்காலிக தஞ்சம் கோர முடியாது என உள்ளது. இந்நிலையில் ஹசீனாவுக்கு அடைக்கலம் வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா முதல் முயற்சியில் 89.34 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு வீரரான கிஷோர் குமார் ஜனா இறுதி சுற்று வாய்ப்பை இழந்தார்.